தினமொரு வசனம். மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என்னுடைய புத்தகங்களை நீண்ட காலமாக படிப்பதாகவும் துவக்க கால புத்தகங்கள் கூட மிக அருமையாக இருந்ததாகவும் ஒரு நண்பர் கூறினார். ஆனால் அந்த துவக்க காலங்கள் என்னை ஊக்குவிக்கவோ உற்சாகப்படுத்தவோ யாரும் இல்லாத காலங்கள். அந்த துவக்க நாட்களில் இது போன்று யாராவது புத்தகங்களின் பிரயோஜனங்கள் பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அது என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தி இருக்கும். நல்ல செயல்கள் பாராட்டப்பட வேண்டியதும் ஊக்குவிக்கப்பட வேண்டியதும் அவசியம். நல்லவர்கள் உற்சாகப்படுத்தப்படும் போது இன்னும் அவர்களிடமிருந்து நல்லவைகள் புறப்பட்டு வரும். நல்ல செயல்கள் பாராட்டப்படும் போது இன்னும் பல நல்ல செயல்களுக்கு அங்கே உந்துதல் உருவாகும். கோலியாத் வெல்லப்பட்ட போது யோனத்தான் தாவீதை மிகுதியாக நேசித்து பாராட்டினான். அது யோனத்தானின் நற்பண்பை வெளிப்படுத்தியது. பல பிள்ளைகள் வளர வளர மோசமடைவதற்கும் தீய செயல்கள் செய்வதற்கும் அவர்களுடைய மோசமான இருதயம் மட்டும் காரணம் அல்ல. பிள்ளைகள் நல்லதை செய்யும் போது பாராட்டாமல் இருந்து கொண்டு தவறை செய்யும் போது மட்டும் பெற்றோர் பாய்ந்து விழுவதும் முக்கியமான ஒரு காரணம்தான். தவறை செய்யும் போது தண்டிப்பதை நியாயம் என எண்ணும் பெற்றோர் பிள்ளைகள் நல்லதை செய்யும் போது அதனை கவனித்து பாராட்ட வேண்டிய அவசியத்தையும் உணர வேண்டும். தாளந்துகள் உவமையில் 5 தாளந்தை கொண்டு இன்னும் 5 சம்பாதித்தவன் எஜமானானால் மிகுதியாக பாராட்டப்பட்டதை காண்கின்றோம். இன்று தவறாக செயல்படுகின்றவர்களை விமர்சிக்க பலருண்டு. ஆனால் நல்லது செய்கிறவர்களை பாராட்ட சிலரே உண்டு. நல்லவர்கள் கண்டு கொள்ளப்படாமையும் அவர்கள் செய்யும் நற்செயல்கள் மெச்சப்படாமையும் கூட நல்லவர்கள் பெருகாமைக்கும் நற்செயல்கள் பெருகாமைக்கும் முக்கியமான ஒரு காரணமாகும். சிலருக்கு குட்ட தெரியுமே அன்றி தட்டி கொடுக்க தெரியாது. சிலருக்கு பிணகாசை போல வெட்ட தெரியுமே அன்றி பவுளை போல கட்டி எழுப்ப தெரியாது. நீங்கள் எப்படி? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய நற்செயல்களை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு உந்துதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.